வீட்டு வசதி செயலாளர் என்பது தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் தந்து பழக்கம். ஆனால் ஒரு பகுதி செயலாளர் அளவில் கொடுத்தது அதான் முதல் தடவை. எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன இது நிஜமா பொய்யா, எந்த உலகத்தில் இருக்கிறோம்? 2001 மத்திய செயலாளராக என்னை போடுகிறார்கள். அதுக்கப்புறம் குடிசை மாற்று தலைவராகவும் ஆக்குகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையே, அவங்களா கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்து அம்மா ஒரு சிங்கம் மாதிரி அப்படி இருப்பாங்கன்றாங்க. அம்மாவிடம் தவறுகள் செய்யக்கூடாது. தவறு செய்வதால் கண்டிப்பாக. ஆனால் அதிமுக ஆஃபீஸ் கட்டடம் கூட அம்மா அவர்கள் தான். சின்ன கட்டடம் அது, நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓலை கட்டடம் கோட்டை இருந்தது, அதுதான் அவ்வளோ பெரிய கட்டடமாக ஆக்கினாங்க. 67 டிஎம்கேலாம் அப்படிலாம் எம்எல்ஏலாம் ஜெயிக்கிறது. நாங்கள் 66 ஜெயித்தாங்க. இப்போ கூட எடப்பாடியை பார்த்தோன்னா 75 ஜெயித்தார். சும்மா எதிர்கட்சி இல்லது. ஏடிஎம்கேன்னா டெல்லியில் அது பேர் அவ்வளோ 80,000 பேர் தமிழில் ஃபெயிலாக இருக்கிறாங்க. ஆமாம், போன வாரம் ரிசல்ட். ஆனால் இவங்க பேசுறது பாருங்கள், தமிழ் பேசுகிறது. காரணம் என்னன்னா, இவங்க நடத்துகிற ஸ்கூலெல்லாம் ஆங்கிலம் ஹிந்தியில் தான் வருது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். கோடான கோடி தமிழக மக்களுடைய நெஞ்சில் அம்மா என்று அழைக்கப்பட்டு மறைந்தும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நினைவு நாள். இந்த நாளில் அம்மாவோடு பயணித்த தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாலகங்கா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் அம்மா இல்லாத ஒரு நினைவுகளோடு தான் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. நீங்கள் கட்சியில் சேர்ந்த பொழுதுலேருந்து அம்மாவோடு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பழகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு? முதலாக நீங்கள் அம்மாவை கட்சி நிமித்தமாக சந்திக்கும் பொழுது உங்களை எப்படி வரவேற்றாங்க, எப்படி உங்கள்கிட்ட பேசினாங்க, அந்த மாதிரி நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உறுப்பினராக்கப்பட்டார்கள். ஆக்கப்பட்டவுடன் அம்மா அவர்கள் சாதாரண கௌரவ உறுப்பினராக மட்டும் இல்லாமல் கழகத்திற்கு பணியாற்ற வேண்டும், தன்னால் கழகத்திற்கு கழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். ஆதலால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்களை கொள்கை பரப்பு செயலராக ஆக்கினார்கள். சென்னையில் வில்லிவாக்கத்தில் என்று நினைக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டம். அப்பொழுது மதுசூதனன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் மன்றங்களின் செயலாளர், பார்த்துக்கலாம், மாவட்ட எம்ஜிஆர் மன்றங்களின் செயலாளர். அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது திரு அண்ணன் மதுசூதனன் அவர்கள் தான். அந்த கூட்டத்தில் எல்லாம் கூட்டப்படாத கூட்டமாக எழுச்சியுடன் இருந்தது வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்திலே. அதில் முன்னாடி ஓடி ஈடி பார்த்து கவனித்து கொண்டிருந்தோம். அதே போல் சென்னையில் எந்த தண்டையார்பேட்டையில் நடந்த கூட்டம், இந்த கூட்டத்தில் நடந்து கொள்ளும். அடிக்கடி கழக தலைமை நிலையத்திற்கு வருவார்கள் ஆயிட்சி சாலையில். அங்கேயும் வரும்போதெல்லாம் விருப்பம் பார்ப்போம். நான் அப்பொழுது மத்திய சென்னை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய துணை செயலாளர். எங்களையெல்லாம் கேட்பார், இளைஞரணி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பார். அந்த நேரத்தில் ஜேசிடி பிரபாகரன் என்பவர் தான் இருந்தார். அதன் பிறகு தேர்தல் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நலம் கொண்டிருந்தால், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சுடப்பட்டு இருந்தார். தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் புயல் வேக பிரச்சாரத்தை அம்மா அவர்கள் கட்சிக்காகவே ஏற்று தமிழகம் எங்கும் சுற்றி வந்தார். நாங்களெல்லாம் அப்பொழுதே அம்மாவிடம் ஒரு நல்ல பெயரை தொடர்பை வைத்திருந்தோம்.
கிட்டத்தட்ட எங்களை அம்மா ஆட்கள் என்று அழைப்பார்கள். அப்படி 84ஆம் ஆண்டு வந்தது. புரட்சித் தலைவர் வந்தார், உயிருடன் வந்தார், ஆட்சி செய்தார். அம்மா அவர்கள் எம்பி ஆனார்கள். எம்பி ஆகி அங்கே அறிஞர் அண்ணா அவர்கள் உட்கார்ந்த 85ஆம் எண் இருக்கையில் தான் அவர் உட்கார வைத்தார்கள். அங்கே எதேர்ச்சியாக கிடைச்சதா இல்லை எதேர்ச்சியாக கிடைச்சது. அறிஞர் அண்ணாவோட இருக்கே அம்மா எதேர்ச்சியாக கிடைச்சது. அம்மா அவர்களும் எம்பியாக இருந்து நன்றாக பணியாற்றினார்கள். காலத்தில் கடந்து போகும்போது புரட்சித் தலைவர் இறக்கின்ற சூழ்நிலை வந்தது. இறந்த பிறகு இந்த கட்சி காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இடையில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து ஜெய் என்று ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அம்மாவிடம் இருந்தோம். மதனன், நான், இன்னும் எல்லாம்னா இதில் இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல முடியாது. இந்த தேடி சொல்ல போனால் சேகர் பாபு கூட தான் இருந்தார். எல்லோரும் இருந்தோம். அப்பொழுது ஜார்ஜ் என்று இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தல் வந்தபோது 2 பேரும் பிரித்து நின்றதனால் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார்கள். ஜானகி அம்மாள் அவர்கள், மதிப்பிற்குரிய ஜானகி அம்மாள் அவர்கள் தோற்றார்கள். அவர்களே தோற்றார்கள். அதற்கு பிறகு ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல கணவனுடைய மனைவியாக இருந்து ஜானகி அம்மாள் இந்த கட்சியை இனிமேல் நீங்களே நடத்துங்கள், உங்களால் தான் முடியும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பெருந்தன்மையாகவும் ஒப்படைத்தார்கள். அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனார். அந்த 89ஆம் ஆண்டு, அந்த 89ஆம் ஆண்டிலிருந்து மறைந்த வரைக்கும் 2016 வரைக்கும் அவர்கள் 27 வருஷம் பொதுச் செயலாளர் இருந்தார்கள். அதுக்கு 91ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 91, 2001, 2011, 2016 4 தடவை முதலமைச்சராக இருந்தார்கள். கட்சி பணிகளில் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் தேடி சென்று பதவி வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடி செல்லாமல் சில பேர் செய்கிற பணிகளையே கவனித்து பதவி தருகிற ஒரு தலைவி என்றால் அது புரட்சி தலைவி தான். அதற்கு நான் உதாரணம். என்ன பதவி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பித்தீங்க? அதுக்கப்புறம் நான் பகுதி செயலாளராக நான் முதலிலே சொன்னேன். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய துணை செயலாளர். 91ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி அப்போது புரட்சித் தலைவரின் சிலை பொழுது இருக்கிற திருமால் அங்கே மாலை போடுவது வழக்கம். அவருக்கு மாலை போட வந்தார்கள். பெரிய ஹியூஜ் கிரவுட். ஆனால் முடிந்துவிட்டு எல்லோரும் கார்டனுக்கு சென்றோம். அப்போது அவர்கள் எதிரிலே எல்லாரும் வெளியவே நின்று எல்லாம் மதுசூதனன் எல்லாம் இருந்தார்கள். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பேர் அப்படி இருந்து பேசிக்கிட்டு நல்லா இருக்குது, பணி செய்யுங்கள், நாம் தான் வருவோம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தராகவே கேட்டேன். நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்னிடத்தில் வரும்போது நான் எம்ஜிஆர் பகுதி செயலாளருமா இணை செயலாளர் இப்பொழுது தாங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். எங்கள் எழும்பூர் தொகுதியில். அதாவது கட்சி 2ஆக பிறந்த பொழுது ஜேயில் இருக்கும்போது பகுதி செயலாளர்கள் போட்டார்கள் அம்மாவர்கள். 1ஆக போடும்பொழுது ஜானகியில் இருந்தவர்களை பகுதி செயலாளராகவும் ஜே அணியில் இருந்தவர்களை இணை செயலாளராகவும் ஆக்கினார். அப்போது இணை செயலாளராக இருக்கணும். பெரிய அப்புறம் இணை செயலாளர் நல்லா வேலை செய்றியா? சரி, பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போடுங்க, அட்ரஸ்லாம். என்னப்பா ஆனால் நம்ம ஆட்கள் ஆகும் அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் பார்த்தா நான் பகுதி செயலாளர்னு வருது. அது எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் சில போராட்டங்கள்லாம் நடந்தது. டெல்லி அரசை எதிர்த்து டெலிவிஷன் ஸ்டேஷனாண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் அது மாதிரி நடந்தது. சில காவிரி நீருக்காக அம்மா அவர்கள் இந்த பீச்சில் உட்கார்ந்தார்கள். அந்த இது அப்படியெல்லாம் நடந்தது. எல்லாம் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் குரல் அழைக்கிறார்கள். போகிறோம் என்று வீட்டு வசதி
செயலாளர் என்றாங்க. வீட்டு வசதி செயலாளர் என்பது தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் மட்டத்தில் இருக்கிறவர்களை தான் தந்து பழக்கம். ஆனால் ஒரு பகுதி செயலாளர் அளவில் கொடுத்தது அதான் முதல் தடவை. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைமில்? எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுதான் எனக்கு என்ன இது நிஜமா பொய்யா, எந்த உலகத்தில் இருக்கிறோம், அப்படி தான் ஒரு அதிசயம்தான். ஆடி நல்லா சிறப்பாக பணியாற்றினேன். அதற்கு பிறகு 96 ஆட்சி இருந்தபோது கூட கிட்டத்தட்ட 8 தடவை சிறைக்கு சென்று வந்தேன். அம்மாவை டிசம்பர் 7ஆம் ஆண்டு டிசம்பர் 7 96 டிசம்பர் 7 கைது செய்தபோது அவர்களோடு சேர்ந்து நாங்களாம் கைது செய்யப்பட்டோம். சரி, அவர்கள் வந்து எல்லாம் முடிந்து வந்தவுடன் அந்த 5 வருடம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு 8 தடவை இதெல்லாம் அவர்கள் கவனிக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு மத்திய செயலாளராக என்னை போடுகிறார்கள். அதுக்கப்புறம் குடிசை மாற்று தலைவராகவும் ஆக்குகிறார்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு என்னை மேயர் கேண்டிடேட்டுக்காக போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையே, அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்லம்போர்ட்ஸ் எம்பி கேண்டிடேட்டாகவும் போடுறாங்க. தயாநிதி மாறன் இப்போ எனக்கு என்ன கடவுளே வருமானம் கொடுக்குற மாதிரி இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கொடுத்தார்கள், அந்த கௌரவம் தான் முக்கியம். நான் நின்னது பூரா நான் அந்த கருணாநிதி குடும்பத்தை எடுத்து தான் நிற்க வச்சாங்க. ஆக 2008ஆம் ஆண்டு தஞ்சாவூரிலே இளம்பெண் இளைஞர்கள் பாசறை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் போது என்னை தஞ்சாவூரிலே போக சொல்லி தெற்கு தஞ்சாவூர் வடக்கு தஞ்சாவூரில் அங்கே போனபோது அந்த பணியெல்லாம் அங்கேயே பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி அங்கேயே தங்கி செய்ய சொன்னான். அப்படி தங்கும்போது ஒரு நாள் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன், மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2008 ஒருத்த நாடுகளே பிரச்சாரம் செய்கிறேன். ஒரு ஃபோன் வருதுன்னா கார்த்திக் என்பவர் ஒரு பாயிண்ட் பேசுகிறார். உடனே புறப்பட்டு வாங்கணும், 10 மணி 10:30 மணிக்கு அங்கே. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து வைத்தியலிங்கத்தை கேட்டு என்ன சொன்னேன், நான் எனக்கு கூட ஃபோன் வந்தது, இப்படியே போங்கன்னு பஸ்ஸில் புறப்பட்டு இங்கே வந்து அம்மாவை பார்த்தேன்னா நீ தான் எம்பின்னாங்க. ராமா ராஜ்யசபா ஒரே ஒரு பதவி, ராஜ்யசபா எம்பி ஒரே ஒரு பதவி. எதிர்பார்த்தீங்களா? அதெல்லாம் எதிர்பார்க்கல, லெட்டர் கூட கொடுக்குறதில்ல. அம்மா வந்து அப்படி கொடுத்தாங்க. அது என்ன பதவி, அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கட்சியில். நான் ஒன்றும் பெரிய பின்புலம் உள்ள பெரிய ஆள் இல்லை, கட்சி பலம் தான் நமக்கு இருக்குது. நீங்கள் சிபாரிசுக்கெல்லாம் போவீங்களா? எனக்கு என் பழக்கம் தலைவரை மட்டும்தான் பார்ப்பேன். இது எங்கே இருந்தாலும் அது வழி தான். மற்ற அதே மாதிரி சிபாரிசே இல்லை. பார்த்து அனுப்பிச்சார்கள், போனேன், அங்கே வேலை செய்தேன், வந்தேன். இப்படியெல்லாம் 11 வருடம் என்னை தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்தார்கள். அவர்களுடைய இருந்து பணி செய்தேன். இப்படி அம்மா இருக்கிற காலத்தில் ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு கௌரவம், ஒரு நற்பண்பு எல்லாம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அம்மா வந்து ஒரு சிங்க மாதிரி ஒரு அப்படி இருப்பாங்கன்றோம். அம்மாவிடம் தவறுகள் செய்யக்கூடாது, தவறு செய்ததாக கண்டிப்பார் அதில் ஒன்று. ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது அவர்கள் கேளாமல் செய்வது தான் பழக்கம். அதனால் கட்சியை வந்து இப்படித்தான் நடத்தினால்தான் கட்சி. அப்படி எப்படி நடத்த வேண்டுமோ நாட்டையும் நடத்தினார்கள், இந்த கட்சியையும் அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் மாதிரி இன்றைக்கு கூட வெளியில் பேசுவாங்க, அந்த அம்மா இருந்தால் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக ஆட்சியில் இருக்கும்போது அந்த அம்மா இருந்தால் நடக்குமான்றாங்களா. வீராணத்து தண்ணியை 8 மாதத்தில் கொண்டு வந்தாங்க. 2005 ஜனவரியில் சொல்லி கரெக்டாக நவம்பர் மாதமாக கொண்டு வந்து வீராணம் தண்ணி இறங்கினாங்க. எங்கேருந்து வீராணத்துலேருந்து பைப்பெல்லாம் லே பண்ணி கொண்டு வந்து தண்ணி கொடுத்தார்களா? இல்லை, இல்லையா? வீரப்பனை சுட்டாங்களா? இல்லையா? அடங்காத வீரப்பனை தந்தாங்களா? இல்லையா? லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டாக இருந்ததா? இல்லையா? எல்லாம் இருந்ததா? இன்றைக்கி ஸ்டாலின் போய் பிச்சை எடுக்கிறான், போய் டெல்லியில் போய் அந்த மாதிரி இருந்ததா? அம்மா கேட்டதை கொடுத்தாங்க. கேட்குறவங்க என்ன மரியாதையோ அவங்க வந்து மரியாதை தான் அங்கே இருக்கும். இவருக்கு குட்டவும் செய்கிறாரு, குனியவும் செய்கிறாரு, கெஞ்சவும் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அம்மா அப்படி இல்லை, கட் அண்ட் ரைட் அப்படின்னு போயிட்டேன்னா
எவ்வளோ திட்டங்களை வாங்கி மத்திய அரசாங்க திட்டங்களை வாங்கி இங்கே செயல்படுத்தி செய்தார்கள். உயர்கல்வித்துறையில் புரட்சித் தலைவர் தான் அது முன்னேற்றத்தை முதலில் கொடுத்தவர். அதை பெரிதாக்கியவர் புரட்சித் தலைவர். உலகத் தமிழ் மாட்டை 2 தடவை நடத்தியவர் அவர். அதே போல் தமிழுக்காக பல்கலைக்கழகம் திறந்த புரட்சித் தலைவர் இது தஞ்சாவூர் மாநிலம். அந்த தமிழுக்காக மாநாடு நடத்திய இந்த ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு பாருங்கள், தமிழ் லோல் படுகிறது. பிஜி டீச்சர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவர்கள் தகுதி தேர்தல் எழுதுகிறார்கள். அவர் வாங்கியிருக்கிற டிகிரி பிஜி மட்டுமல்ல, பிஹெச்டி, எம்பிஎல் படித்து 80,000 பேர் தமிழில் ஃபெயிலாக இருக்கிறாங்க. போன வாரம் ரிசல்ட் தமிழில் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்படிலாம் இல்லை தமிழ். ஆனால் இவங்க பேசுறது பாருங்கள், தமிழ் 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 பேசுகிறது. காரணம் என்னன்னா, இவங்க நடத்துகிற ஸ்கூலெல்லாம் ஆங்கிலம் ஹிந்தியில் தான் நடத்துது. அடுத்தவனை பற்றி தான் தமிழ் தமிழ் பேசி ஒன்றுமே தமிழையும் வளர்ச்சி அடைய செய்யாமல், தமிழையும் சீராய்வு செய்து நல்லா பிறக்காமல் அதையும் வளர்ச்சியும் கெடுத்து கொண்டு வர அரசு இந்த திமுக அரசு தான். இந்த 9ஆம் ஆண்டு நினைவிழா நிச்சயமாக இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு நினைவிழாக நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் இல்லாத ஒரு நிலைமை. இந்த 2 பேரும் இல்லாத இந்த நிலைமையில் கட்சியை தாங்கி நடத்துவது பெரிய கஷ்டம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி கட்சி கரெக்டாக இருக்குது. யார் யார் தப்பு செய்கிறார்களோ அவர்களாக தான் வெளியே போகிறார்கள். அதனால் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவதோ திண்ணம் கட்சியும் கரெக்டாக இருக்கிறது. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு நடக்கிறது. தொண்டர்களெல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். வெளியில் கூட ஒரு புகைப்படம் மாட்டிருந்துச்சு. குடியரசுத் தலைவரை நீங்கள் வரவேற்கிற மாதிரி பிரணாப் முகர்ஜி வந்தப்போ நீங்கள் வரவேற்கிறீங்க, அம்மா அவர்கள் கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அது ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தார் டிக்னிட்டரிஸ், அதாவது அது டெல்லியிலேருந்து பிஎம் அண்டு இவர் பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் அவங்கள ஒவ்வொருத்தரும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹவுசிங் போர்டு சேர்மனாக ஆனவருடைய ஹவுசிங் போர்டு சேர்மன் ஆகிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு டார்மாக்காண்ட வரிசையில் நின்றேன். எனக்கு பயம், அம்மா போகும்போது பேர் தெரியுமா எப்படி தெரியாது அப்படின்னு. என்ன சேர்மனே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அவ்வளோ பேரை பார்க்குறாங்களா. கிட்ட போனால் ஈஸ் மிஸ்டர் பாலகங்கா, சேர்மன் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. நீங்கள் இப்போ எம்பியெல்லாம் இல்லை? எம்பி இல்லை. அப்போது இது நான் சொல்கிறது 94 பிஎம் நரசிம்மராவ். நரசிம்மராவ் வந்தப்போ அப்படி சொல்லும்போது பா என்ன பயங்கர மெமரி பவர் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி இவர் 2013 12 பார்த்தது ஏர்போர்ட்டில் பிரணாப் முகர்ஜி. அப்படியே வரும்போது இஸ் பாலகங்கா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு அப்படி ஒரு மெம்பர் பார்த்துட்டு அவங்க அந்த யார் வர்றாங்களோ அம்மா பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிவிட்டு அதை கௌரவமாகவே நினச்சிட்டு போவாங்க வர டிக்னிட்டரி. அந்த மாதிரி இருந்து இப்போ நீங்கள் தேர்தலெல்லாம் போட்டிக்கிட்டீங்க, வாய்ப்பு கிடச்சி. உங்களுக்கு அம்மா அவர்கள் பிரச்சாரம் வந்திருப்பாங்கல்ல, அந்த பிரச்சார அனுபவங்கள் அதாவது 2004ஆம் ஆண்டில் எம்பி எலெக்ஷன் பிரச்சாரம் மத்திய சென்னை ஒரு 6 தொகுதியில் செலக்டிவாக எல்லா தொகுதியிலும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் பேசிட்டு போனாங்க. நல்லா தான் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சதி, அரசு என்ஜிஓ ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கு. மதமாற்ற சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த ஆடு வெட்டு அது கோடி வெட்டு. ஆனால் எல்லாம் நல்லது ஒரு இதுதான். ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை, அது ஏற்றுக்கிட்டாங்க அம்மா. அதனால் அதுதான் தோல்விக்கு அதான் காரணம். அதே இது 2006 எம்எல்ஏ நிற்கும் போது 66 எம்பி எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். 66 எம்எல்ஏ 60 டிஎம்கேலாம் அப்படிலாம் எம்எல்ஏலாம் ஜெயிக்காது. நாங்கள் 66 ஜெயித்தாங்க. இப்போ கூட எடப்பாடியார் பார்த்தோன்னா 75 ஜெயித்தார். சும்மா எதிர்கட்சி இல்லை, இது 75 ஜெயித்தார். அவ்வளோ கட்சி அந்த அளவுக்கு அம்மா ஏடிஎம்கேன்னா டெல்லியில் அந்த பேரோட கட்சி வளர்த்து அதிமுக
கட்சிக்கு அவரால் வந்த பெரும். அவர் காட்டு விட்ட இந்த வழியில் தான் இப்போது நடந்துட்டு வருது. இன்றைக்கி அதிமுக ஆஃபீஸ் கட்டடம் கூட அம்மா அவர்கள் தான் சின்ன கட்டடம். அது நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓலை கட்டடம் கோட்டை இருந்தது, அதுதான் இப்போ அவ்வளோ பெரிய கட்டடமாக ஆக்கினாங்க. ஆக அம்மாவினால் வளர்க்கப்பட்டவர்கள், வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள் எல்லாம் நிறைய. ஏன்னா அம்மா சாதாரண சாமர்த்தியமான ஆள் தான் கொடுத்துருந்தாங்க. படித்தவங்க, சாதாரணமாக இருக்கிறவங்கள, பெண்கள் அதிகமாக எம்எல்ஏ ஆக்கினாங்க. அப்படிலாம் அவங்க பண்ணது அம்மா. அதனால் அதே சமயம் ரொம்ப கண்டிப்பாகவும் இருந்தவங்க அம்மா தான். வேறு அம்மாவோட நீங்கள் தனியாக சந்தித்து மனு கொடுக்குறது இல்லை எம்பியாக இருக்க பேசியிருப்பீங்கல்ல, அப்போ ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்? அம்மா கிட்ட மனு கொடுக்குறதில்ல, மனு கொடுக்காம செஞ்சிடறாங்க. அம்மா கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஏதாவது சில கருத்துக்கள் சொன்னால், அம்மா சொல்லுங்கம்மா கருத்துன்னு சொல்லிடுவோம் முதல்ல. ஏன்னா அம்மாவை கருத்து தெரியும். அதனால் அவங்க கருத்துக்கு மேலே எங்களுக்கு கருத்தே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வோமா தான் சொல்லுவோம். எங்கள் தனிப்பட்ட கருத்தெல்லாம் இல்லை. ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா சொல்லுவோம், அவ்வளோதான். தகவல் கேட்டாங்கன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு நாள் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாங்கன்ற ஒரு தகவல் வந்தப்போ ஒரு அதிமுக தொண்டனா நீ எந்தளவுக்கு வேதனைப்பட்டீங்க? அதாவது திடீர்னு கேள்விப்படல, திடீர்னு அங்கே போகல. அவங்க அட்மிட் பண்ண நாள்லேருந்து கடைசி டிசம்பரில் 4ஆம் தேதி நைட்டு ஒரு மீண்டும் வந்திருப்பாங்க நம்பிக்கை. நானே மேலே தான் இருந்தேன். எனக்கு வரைக்கும் ஏதோ இன்னமும் என்னுடைய தாய் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னை வரைக்கும் அந்த இது இருக்குது எனக்கு. ஏன்னா நான்லாம் சாதாரண தொண்டர் தான். இந்த ஏரியாவிலே வட்ட செயலாளர் ஏடிஎம்கேல இருந்தேன். என்னை மிஞ்சி கேட்டால் ஒரு பகுதி செயலாளர் வந்தால் போதும், இந்த நிலைமையில் தான் நான் இருந்தேன். என்னை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டு எவ்வளோ தூரம் வளர்த்தாங்கன்னும் போது அவங்க தானே தெரியும். தாயை விட அவங்க தான் தெரியும். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறது நன்றி சார். அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.